அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை இவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மக்களே, வருகை வந்திருக்கிற பாசத்தின் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை வாரம் வாரம் கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை புரிகிற வாய்ப்புகளை தந்தாய், அதை கேட்கிற, மனனம் விடுகிற, புரிந்து கொள்ளுகிற, அதை செயல்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய். அதனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இந்த சத்திய இஸ்லாத்தின் மீது கியாமத் நாள் வரை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் அடிப்படையில் நடைபோடுகிற இந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. அசத்தியத்தை அசத்தியமான விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற அந்த ஆத்மாக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ஷரியத்தினுடைய அடிப்படையில் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற அந்த நல்ல மக்களில் எங்களை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை யா அல்லாஹ் இன்றைய காலம் வாழுகிற வாலிபர்களை சாலிகங்களாக ஆக்கித் தருவாயாக. வாலிப பெண்களை சாலிகாத்துகளாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமாவை முடிந்தவர்களாக, இபாதத்துகளை பரிபூர்ணப்படுத்தியவர்களாக, கடன் இல்லாத நிலையில், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஆத்மாக்களை போன்று எங்களையும் எங்களுடைய ரூஹை விட்டு பிரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாளை கியாமத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த வாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களோடும் அன்பித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களுடைய பெயரையும் பதிவு செய்வாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள் உன்னை பற்றியும், உன்னுடைய கலாமை பற்றியும், பெருமானாரை பற்றியும், அவர்களுடைய சுன்னாவை பற்றியும் உலகத்தில் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் அவைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரை இந்த இடத்தில் இது போன்ற மஜ்லிஸ்கள் தொடர்ந்து நடைபெற்று எங்களுடைய சந்ததிகள், இந்த பகுதியில் வாழுகிற மக்கள், உலக மக்கள் இதை கொண்டு பிரயோஜனம் அடைகிற நிலையை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இதிலே சொல்லப்படுகிற இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, முஹத்திஸீன்களுடைய யா அல்லாஹ் எந்த கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறதோ அவர்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் இந்த சூறாவை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பித்துக் கொடுங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இதை படிக்க வையுங்கள், மனனமிட வையுங்கள், அவர்களை புரிந்து கொள்ள வையுங்கள், அவர்களை வாழ்க்கையில் செயல்படுத்த வையுங்கள் என்று எந்த சூறாவை குறிப்பிட்டு பெருமானார் அழுத்தம் கொடுத்து சொன்னார்களோ அந்த சூறாவினுடைய தொடர்ச்சியான தஃப்சீரை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்தில் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, ஒரு தனி மனிதன் தன்னை சீர்திருத்தாமல் ஒரு குடும்பம் சீர்திருந்தாது, ஒரு குடும்பம் சீர்திருந்தாவிட்டால் ஒரு சமூகம் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற அடிப்படையில் தனி மனித சீர்திருத்தத்தை முக்கியமாக கொண்டு எந்த கருவை அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி வழிகாட்டுதலை வழங்கினானோ அந்த செய்தியை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பேசிக்கொண்டு வந்தோம். ஒரு நீண்ட நெடிய வசனம். இதில் ஆரம்பத்திலே முதல் நாளிலே நான் சொல்லுகிற போது சொன்னேன், பர்தா என்கிற சிஸ்டத்தை, ஹிஜாப் என்கிற சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு கடமையாக நமக்கு வழங்கினான். அது செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஹதீஸ்களிலே வருகிறது ஹிஜ்ரி 5வது ஆண்டு. முதலாக சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லுகிற சூறாவிலே அல்லாஹ் தஆலா அந்த பர்தாவினுடைய சிஸ்டத்தை கடமையாக்கி ஆயத்தை இறக்கி வைத்தான்.
அதற்கடுத்து 6வது ஆண்டு இந்த சூறாவிலே, எந்த சூறாவை நாம் படிக்கிறோமோ அந்த சூறாவிலே ஒரு போர் ஒன்று நடைபெற்றது. கஸ்வத்து முரைசி என்று சொல்லுகிற ஒரு போர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த போரிலிருந்து திரும்புகிற போதுதான் அவர்கள் மீது ஒரு அபாண்டமான இட்டுக்கட்டு அவர்களை விட்டு வந்தார்கள். அவர்கள் வருகிற வழியிலே தாமதமான காரணத்தினால் முனாஃபிக்குகளால் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு ஹிஜ்ரி 6வது ஆண்டு நடைபெற்றது. அந்த ஹதீஸுகளிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸை, நீண்ட ஹதீஸை எழுதுகிற போது எழுதுவார்கள், அதற்கு முன்னே ஹிஜாபினுடைய ஆயத்து கடமையாக்கப்பட்ட காரணத்தினால் அன்னை ஆயிஷா அவர்கள் அங்கே படுத்திருந்தார்கள், உறங்கி தூங்கிவிட்டார்கள். அந்த பாதையில சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லுகிற அந்த பின்னால் வந்த சஹாபி அங்கே வருகிற போது அந்த காலடி சத்தம் கேட்டு அவர் அல்லாஹ் என்று ஒரு சத்தம் போட்டார். உடனே முடித்துவிட்டு தன்னுடைய ஆடைகளை எடுத்து முழுதாக தன்னை மூடிக்கொண்டார்கள் என்று இமாம் புகாரி அவர்கள் அந்த ஹதீஸினுடைய அந்த தொகுப்பில அந்த ஹதீஸிலே கொண்டு வருவார்கள். அதிலிருந்து அதற்கு முன்னே ஹிஜாபினுடைய அந்த ஆயத்து கடமையாகிவிட்டது இந்த சமூகத்தின் மீது என்கிற செய்தியை பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள், வேத வியாக்கியானிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அதற்கு முன்னோட்டமான ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். குல்லில் முஃமினீன, நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும். யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தாலிக அஸ்கா லஹும், அதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை, ஒரு ஆயத்தை, ஒரு ஆதாபை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு வாஜிபை, ஒரு கடமையை இந்த இடத்துல நம்முடைய அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். போன வாரம் சொல்லுகிற போது சில செய்திகளை இந்த இடத்துல சொன்னேன். குல் என்று அல்லாஹ் தஆலா ஏன் சொன்னான்? நேரடியாக ஒரு ஆயத்தை இறக்கி மூமின்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு முழுக்க தகுதியுடைய, முழுக்க அப்படி சொல்லுகிற இறைவன் இந்த இடத்தில் நபியை கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கு சில அதனுடைய ரகசியங்களை நம்முடைய முஃபஸ்ஸரீன்கள் நமக்கு விளக்கி தருகிற கடந்த வாரத்திலே நம்ம அதை பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் சொன்னான், லில் முஃமினீன், நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள். மூமின்கள் என்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த தாயிராவுக்கு உள்ள, அந்த வட்டத்திற்குள்ளே இருப்பவர்களுக்குத்தான் இந்த செய்திகள் விளங்கும். படைத்தவனை பற்றி, நமக்கு வந்திருக்கக்கூடிய வழிகாட்டிகளான நம்முடைய நபிமார்கள் யார் என்பதை பற்றி விளங்கியவர்கள் தான் இந்த கருவை, இந்த பொருளை விளங்கிக் கொள்ள முடியும். மற்றவர்களால் இந்த செய்தி இதனால என்ன, இப்போ ஒரு முஸ்லீம் இன்னைக்கு புர்கா போடுங்க, ஏதாவது ஒன்று நிர்பயா நடந்து முடிந்த உடனே உலகம் முழுக்க இஸ்லாமியர்களை போன்ற ஆடை வேண்டும் அல்லது இஸ்லாமியர்களுடைய சட்டம் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற போது அது அந்த பேச்சு பொருளாக அன்றோடு முடிந்து போய் விடுகிறது. ஆனால் இதில் உள்ள ரகசியம், இதனுடைய செய்திகள் என்ன அப்படிங்கிறது உங்களையும் என்னையும் நம்பியவர்களுக்கு மட்டுமே புரியும். ரெண்டாவது, இந்த பர்தாவினுடைய சிஸ்டம் இருக்கிறதே, அதை எடுத்து நடப்பவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு சாட்சியையும் இந்த ஆயத்து சொல்லி தருகிறது. அந்த 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 முறையை பேணுகிற, அந்த ஒழுக்கத்தை பேணுகிற மனிதன் கண்டிப்பாக அல்லாஹ்வை நம்பி இருப்பான். அவனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். பெருமானார் சொன்னாங்க, யார் ஒருவர் பழமையாக பள்ளிக்கு போய் வரக்கூடிய, தொழுகைகளுக்கு போய் வருகிறார், அவரை நீங்கள் பார்க்கிற போதெல்லாம் பள்ளியோடு தொடர்பில் இருந்தால் தாராளமாக நீங்கள் அவரை மூமின் என்று சாட்சி சொல்லலாம், மற்றவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பள்ளியோடு இருக்கிற நெருக்கம் இருக்கிறதே உள்ளத்தில் இருப்பது தான் வெளியே வரும். அந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், மூமினாக இருப்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். யகுதும் மின் அப்சாரிஹிம், போன வாரம் சொன்னோம். யகுது அப்படிங்கிறது அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் அல்லது அவர்கள் தங்களுடைய அந்த கண்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மூட சொல்லலை அப்படிங்கிறது அன்னைக்கே சொன்னேன். அவர்களுக்கு எது வாய்ப்போ அதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். யகுது என்று சொன்னால் தன்னுடைய கண்ணை, தன்னுடைய பார்வையை வேறு இடத்திற்கு திருப்புவது. இது பர்தாவினுடைய சிஸ்டத்தில் ஆரம்ப நிலை, தட் இஸ் தி பேசிக் ஸ்டெப். ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பேசிக் ஸ்டெப். அல்லாமா முத்தவல்லி ஷாராவி என்று சொல்லுகிற ஈஜிப்டில் மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக இருந்த, உலக லெவலில் போற்றப்படக்கூடிய அல்லாமா ஷாராவி, முத்தவல்லி ஷாராவி என்று சொல்லுகிற அந்த இமாம் தன்னுடைய தஃப்சீரில் ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். அல்லாஹ் ஒரு சமூகத்தை அமைக்க விரும்புகிறான், அல்லாஹ் ஒரு சொசைட்டியை ஏற்படுத்த விரும்புகிறான், முஸ்லீம் சமூகத்தை இப்படி ஆக்குவதற்கு விரும்புகிறான். எப்படி அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. அவர் எழுதுகிறார், there is a 4 stages. ஒரு 4 நிலைமைகளை அல்லாஹ் தஆலா வகுத்து தருகிறார். ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறார், அந்த புற சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்றது போன்றே இருக்கிறது.
ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிமே உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்திக்கொள், பெண்ணை நீ புர்கா போட்டுக்க அப்படின்னு சொல்றான். இந்த பெண் முழுமையாக தன்னை மூடி இருக்கிறாள், இந்த ஆணும் தன்னுடைய பார்வையை கீழே தாழ்த்தி நடக்கிறாள். சூழ்நிலை அப்படி மொத்தமே அப்படி இருக்கு, ஒரு நாடே அப்படி இருக்கு. இப்போ இஸ்லாமிய கண்ட்ரிகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா வம்படியாக நீங்கள் என்ன புர்காவை போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறாள், இந்த ஆண் தன்னை பார்வையை தாழ்த்தி நடக்கிறாள். எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த சிரமமும் இருக்க போறதில்லை. ரெண்டாவது ஒரு நிலை, சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்களிலே பெண்கள் தங்களை மூடிக்கொண்டு வருகிறார்கள், ஆனால் ஆண்கள் பார்வைகளை தவற விடுகிறார்கள். சில ஊர் இருக்கு, அவங்க ஃபுல்லா புர்கா போட்டிருக்காங்க, பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஊர்ல எல்லா மக்களும் கலந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஆண் அந்த பெண்ணை வேடிக்கை பார்க்கிறார். எந்த பெண்ணு வந்தாலும் அவளை ரசிப்பது, அவளை தன்னுடைய கண்களால் அனுபவிப்பது, இது போன்ற சிந்தனையிலே உள்ள ஒரு இடம் அது. இது மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு பெண் தன்னை முழுமையாக புர்கா அணிந்து கொண்டால் அந்த சூழலும் அந்த பெண் பாதுகாக்கப்படுவதற்கு முழுமையான வழிகள் இருக்கிறது. இன்னொரு சூழல், இன்னொரு இடம் இருக்கிறது, அதில் ஆண் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், தன்னை கீழே கிழிஞ்சுக்கிறான். ஆனால் பெண்கள் இஷ்டம் போல இருக்கிறார்கள். சில பேர் புர்கா போட்டிருக்காங்க, சில பேர் ஓப்பனாக இருக்காங்க, சில பேர் எப்படி தனக்கு ஆடைகள் தேவையோ அப்படி அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஊரில் உள்ள மொத்த ஆண்களும் எல்லோரும் தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லா பாயும் தே ஆர் ரெடி டு கீப் தேர் ஐஸ், எல்லாரும் முடிக்கலாம், கண்ணை கீழே வச்சுக்கிறாங்க. அவங்க லேடிஸ் எப்படி இருந்தாலும் அங்கே பிரச்சனை. நாலாவது ஒரு சூழல் உண்டு, அங்கே ஆடைகளுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, கண்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேண்டாலும் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், நீ புர்காவும் போட்டுக்கலாம், நீ டிஷர்ட்டும் போட்டுக்கலாம், சேலையும் போட்டுக்கலாம், சுடிதாரும் போட்டுக்கலாம், போடாமையும் வரலாம், 2 பீஸும் வரலாம், எதுவும் வரலாம். ஆண் நீ பார்க்கலாம், நீ பார்க்காம இருக்கலாம், நீ என்ன வேண்டாலும் செய்யலாம். இந்த சூழல் மிகவும் கொடுமையான சூழல். அவர் எழுதுறாரு, இந்த 4 சூழ்நிலைகள்ல 3 சூழ்நிலைகள் எது ஏற்பட்டாலும் கூட அங்கே பாதிப்பு என்பது இருக்காது, அல்லது பாதுகாக்கப்படும், மிக குறைவான அளவிலே இருக்கும். ஆனால் 4வது இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த பெண் எப்படியும் இருக்கலாம், இந்த ஆண் எப்படியும் இருக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு மோசம். இட் லீட்ஸ் டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு நிலையினை ஏற்படுத்தி பாலியல் வல்லுறவு. சின்ன சின்ன குழந்தைகள் எந்த நேரம் 24 மணி நேரமும் காம சிந்தனையோடு, அதை தவிர இந்த உலகத்துல என்னன்னு தெரியாத அளவுக்கு தாயா, தாரமா, அல்லது சகோதரியா, அல்லது தன் குழந்தையின், அல்லது தன் பேத்தியின், அல்லது பேத்தியின் வயசான கூட தெரியாத அளவுக்கு மண்டைகள் முழுக்க மிக கேவலமான, மிக ஒரு மோசமான சூழ்நிலையிலே தெரியக்கூடிய மனிதர்களை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த 4 ஸ்டேஜ் தான் உண்டு. 3 ஸ்டேஜ் பாதுகாப்பானது, ஒரே ஒரு ஸ்டேஜ் மோசமானது. இட் இஸ் எ டேஞ்சரஸ் ஒன். அவர் எழுதுறாரு, இட் இஸ் எ டேஞ்சரஸ் ஒன். அதனால பொதுவாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்கன்னா எல்லாமே ஹலால். இந்த யகுல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எழுதக்கூடிய, அதற்கு விளக்கம் எழுதுகிற உலமாக்கள் எழுதுகிறார்கள், எல்லாமே ஹலால். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், இந்த உலகத்துல உள்ள எத்தனை விதமான படைப்புகள் இருக்கோ பார்க்கலாம், இல்லை பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சூரத்துன் அந்த யாசீனுடைய தஃப்சீர்ல சொல்லும்போது சொன்னோம், காலையில் விழித்து சுபஹ் தொழுகைக்கு வந்துவிட்டு திரும்புகிற அந்த மனிதனுக்கு ஏகத்துவத்தை இந்த சூரியன் சொல்லி தருகிறது. அதை ஒரு முஸ்லீமுக்கு படிக்க தரல அப்படின்னு சொன்னா he is not fit for live. அவன் தன்னுடைய ஈமானை முழுமைப்படுத்தி வாழுகிற தகுதியில் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய வேதவசனம் சொல்லுகிறது. போய் டீ குடிக்கும் போது ஈமான ஏகத்துவத்தை அந்த டீ சொல்லி தருது. இது இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். சூரா யாசீன் அப்படியே ஒரு உலுக்கி அல்லாஹ் எடுத்தான். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நீ உன்னுடைய ஏகத்துவத்தை முழுமைப்படுத்தினாய், நீ ஏகத்துவத்திலே இருக்கிறாய் என்ற அர்த்தம். அப்ப இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த உலகம் ஒரு காரணம். وَنُرِيَ إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அண்ட சராசரங்களை நாம் திறந்து காட்டினோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஈமான், மூமின் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மூமின். முஸ்லிம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், அதுக்கு அடுத்து மூமின்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், அதுக்கு அடுத்து மூக்கின் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தா ஒரே வார்த்தைகள் தான். போன வாரம் சொல்லும்போது நான் சொன்னேன், முஸ்லீம்னாலும் மூமின்னாலும் மூக்கின்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் there will be a difference. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் மலைக்கும் மடவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் இருக்கிறது. இப்போ எல்லாம் சொன்னா ஒரு மனிதர் மூக்கின் ஆகணும்னா அவர் இந்த வானம் பூமிகளை பற்றி உண்டான அறிவு வேண்டும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதையெல்லாம் நான் திறந்து காட்டினேன். எல்லாத்தையும் பார்த்தாங்க, இந்த வானம் எப்படி செயல்படுகிறது, பூமி எப்படி செயல்படுகிறது, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே
அவருடைய ஈமானில் ஒரு பக்குவமும் ஒரு முழுமையும் கிடைத்தது. அதுக்கு பேர் தான் ஈகான் என்கிற வார்த்தையை மிக தெளிவாக குர்ஆன் பயன்படுத்துகிறது. அப்போ எல்லாத்தையும் இங்கே மூடிக்கையா அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் எதையுமே பார்க்க வேண்டாம், கண்ணை மூடிக்கலாம் அர்த்தம் இல்லை. லிமிட்டட் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லி அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஹராம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் விளங்குறது என்னன்னா, அந்நிய பெண்ணை பார்ப்பது மட்டுமல்ல, எதெல்லாம் ஒரு மனிதனை இன்டியூஸ் பண்ணுமோ அதெல்லாம் பார்க்கறது ஹராம். எதெல்லாம் அவனுடைய சிந்தனையை ஒரு தவறான அல்லது ஒரு செக்ஷுவலான சிந்தனையின் பக்கம் தூண்டுமோ அது அத்துணையும் பார்ப்பது ஹராம். அது எதா இருந்தாலும் சரி. அப்ப வெறும் பெண் மட்டும் என்பதல்ல, அதனுடைய ரொம்ப குறுகிய வட்டத்தில் அல்ல. எதை அல்லாஹ் ஹலாலாக்கவில்லையோ அது எல்லாமே ஹராம் தான். அப்ப இந்த தாயிரால எழுதக்கூடிய நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் ஹலாலை பொதுவாக ஆக்கியிருக்கான். எல்லாத்தையும் பார்க்கறது ஹலால். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லி இதுதான் ஹராம்னு சொல்றான். இதுதான் உசூலுத்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உசூலுத்தீன் அப்படின்னு சொன்னா த பேசிக் அல்லது பவுண்டரி ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய அந்த உசூல்ங்கிறது எல்லாமே ஹலால். உணவுல எல்லாமே ஹலால். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 இது மட்டும் ஹராம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. பார்வைகள்ல அதே மாதிரி எல்லாமே ஹலால், இதை தவிர மீது எல்லாமே ஹலால் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் ஹராம், ஒரு குறிப்பிட்ட 2-3 சொல்லி இதை நீங்க செஞ்சீங்கன்னா அது ஹராம், மற்றது எல்லாமே ஹலால். இப்ப இந்த அடிப்படையில ஒரு மனிதன் அந்நிய பெண்ணையும் அல்லது அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை பார்ப்பது முழுக்க இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்று. இது நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி, அதாவது ஒரு இமாம் எழுதும்போது அழகாக எழுதுறாரு. நான் போன வாரம் சொன்னேன், ஒரு பணக்காரனுக்கு கடமை தன்னுடைய செல்வத்திலே எந்தெந்த வழிகளில் இறைவன் செலவு செய்ய சொல்லியிருக்கானோ செலவு செய்யணும். ஒரு பணக்காரனுக்கு கடமை என்னன்னா சக்காத்து கொடுக்கணும், அதெல்லாம் சதக்காக்கள் கொடுக்கணும், சொந்த பந்தங்களை அரவணைச்சு வாழணும், யாரெல்லாம் நம்முடைய வீட்டின் கதவை தட்டுவதற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கானோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இது ஒரு பணக்காரன் செய்ய வேண்டிய இட் இஸ் எ மேண்டேட்டரி ஃபார் ஹிம், அவனுக்கு மீது கடமை. ஒரு ஆலிமுக்கு சில கடமைகள் உண்டு. என்ன, தான் பெற்ற இல்மை முதல்ல அமல் செய்யணும், அவர் செஞ்சு பார்க்கணும், அதுல என்ன டேஸ்ட்னு அவர் உணரணும். என்ன 2 கேள்விகள் உண்டு கியாமத்து நாள்ல. பெருமானார் சொன்னாங்க 4 கேள்விகள் உண்டு, 4 கேள்விக்கு பதில் சொல்லாட்டி அடுத்த இடத்துக்கே போக முடியாது. லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்விக்கு பதில் சொல்லல போகவே முடியாது. அதுல 1வது கேள்வி, உன்னுடைய அமலின்படி நீ எப்படி அமல் செய்தாய், உனக்கு கொடுத்த கிஃப்ட் அமலை நீ அந்த இல்மை அந்த அறிவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணன. வெறும் சேர்த்து வைப்பது, தத்துவங்களை பேசுவது, தத்துவத்தை பத்தி ஆஹா ஓஹா புகழ்வதல்ல. ஒரு ஆலிம் கடமை அவர் செஞ்சு பார்க்கணும், அவர் அதற்கப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை சொல்லணும். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களில் சிறந்தவர் இல்மை படித்து குர்ஆனை படிச்சு அதை புரிஞ்சு அதை அமல் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த லட்டை அந்த ஜிலேபியை இன்னொருத்தவங்களுக்கு ஊட்டி விடுறவர். சும்மா இல்லை, அதை அனுபவிச்சுட்டு அதை அப்படி சொல்லணும். நீங்க வாங்க, இதை பாருங்க, இதை செஞ்சு பாருங்க, இதை செஞ்சு பார்த்தா என்ன தெரியுமா கிடைக்கும். அன்னைக்கு சொன்ன பெருமானார் சொன்னா இல்ல, மன் தரக்கஹு லி அஜ்லி, எனக்காக வேண்டி அந்த ஹராமான பார்வையை எவன் விட்டானோ அப்தல்துஹு ஈமான். பெரிய நிலைமை, பெரிய நிலைமை, பெரிய நிலைமை. ஈமானை நான் பகரமாக தருகிறேன். எப்ப தெரியும்? அந்த இத்ராக், அந்த விடுவது இருந்தால் தானே அந்த ஈமான் கிடைக்கும். எஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பி. வெறும் ஈமான் இருக்கிறது மட்டும் தெரியாது, அந்த ஈமானுடைய டேஸ்ட் அவருடைய உள்ளம் அனுபவிக்கும். தொழுகையில் அதற்கு பின்னாடி மாறும். அந்த மனிதன் மலருவான். எதுக்கு? ஒரு ஹராமை பார்க்காமல் தன்னுடைய கண்ணை பேணியதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்துல தர்ற கிஃப்ட். மறுமையில தான் இல்ல, அது வேற. மறுமையில சொல்லவே முடியாது. ஒருவன் எந்த ஹராமை எதை விட்டு இஸ்லாம் தடுத்து இருக்கிறதோ அந்த பார்வையை பேணினால் அவருக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய கிஃப்ட் இருக்கிறதே, அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதை இதுல நம்ம சேர்க்கவே முடியாது. உலகத்துல கிடைக்கக்கூடிய கிஃப்டாக பெருமானார் சொன்னாங்க, ஈமானுடைய டேஸ்ட் தெரியும், டேஸ்ட் தெரியும். இது ஏதோ நம்ம சொல்றதுக்கு கேட்கறதுக்கு விளையாட்டுத்தனமாகவோ அல்லது ஏதோ ஒன்று நான் தினசரி வாழ்க்கையில் டே டு டே லைஃப்ல அப்படி கடந்து போறது மாதிரி கடந்து போயிடும் இல்ல. 60 வருஷமும் 80 வருஷமும் அனுபவிப்பதற்கு வாழுவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், a Muslim should live a sophisticated life. இந்த உலகத்தில் ஒரு சுகந்தமான வாழ்க்கை வாழுவதற்கு தான் இந்த உலகம். சுகந்தமான வாழ்க்கைன்னா 24 மாடி பில்டிங்கு, காரு, அதில் அனுபவிச்சு வாழ்றது, நிம்மதியா வாழ்றது, வாழும் போது சுகமா இருக்கிறது, சாவும் போதும் சுகமா இருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது.
வேற யாருக்கும் கொடுக்கல. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரமத்தை வச்சிருக்கான். ஒரு முஸ்லீமுக்கு அல்ல ரொம்ப சுகமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான். அதில் முதலாவது இந்த பார்வையை பேணு. நான் சொன்னேன் அன்னைக்கு, பணக்காரனுக்கு ஒரு டியூட்டி, ஒரு கடமை மேண்டேட்டரி, ஆலிமுக்கு ஒரு கடமை. ஒரு மனிதர் வாலிபராக இருக்கிறார். நம்ம வீட்டில் குழந்தைகள் உண்டு, நமக்கு சொந்த மகன்கள் உண்டு, தம்பிகள் உண்டு, அண்ணன்கள் உண்டு. அந்த வாலிப வயதில் அவனுக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்டா, கிதாபுகள் எழுதுவாங்க, கண்ணை பேணுவது மட்டும்தான் கடமை, வேறு எந்த கடமையும் இல்லை. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் யூத்? இல்லை கேட்கலாம் இல்லையா? கரெக்டா அதை அவுத்து விடுறதுக்கு என்ன வழிகளோ எல்லாமே உண்டு. அதை மட்டும் ஒருத்தன் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த சமூகத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அதை மட்டும் அவுத்து விட்டான் அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்தை அல்லாஹ்வினுடைய பார்வையில் மதிப்புடையதாகவே இருக்காது. எந்த சமூகம், எந்த கூட்டம் இந்த உலகம் முழுக்க இந்த போர்னோகிராஃபி, இந்த நியூடான போட்டோக்களை பார்க்கறது, இந்த வல்கரான சினிமாக்களை அஃப்லாமுல் ஃபாஹிஷா வல் ஹலீஆ என்று சொல்லுகிற கேவலமான, மிக கேவலமான அடுத்த பெண்ணை அல்லது அடுத்த ஆணை ரசிக்கிற ஒரு அந்த சினிமாவினுடைய தொடரை ஏற்படுத்தி தருகிறதோ அந்த சமூகம் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. எவ்வளவு தெளிவா இருக்கான். அப்ப அவனு விட்டுருக்கணும்ல, எல்லாரும் பார்க்கணும்னா நீனும் பாருன்னு இருக்கணும். அந்த நாட்டுக்குள்ள அது தடை, எந்த வகையிலையும் உள்ள வர முடியாது. இங்க நீங்க என்ன வேண்டாலும் செய்யும். முஸ்லீம் கண்ட்ரிக்கு போனா இன்னும் மோசம். என்ன கேட்டா அடக்கி வச்சிருக்காங்க. அவன் சொல்றான் அடக்கி வச்சிருக்காங்க, அப்படி இருந்தா இப்படித்தான். அல்லாஹ் சொல்லி தந்த இந்த ஜிலேபியை அவங்க ஊட்ட மறந்துட்டோம், அங்கே என்ன அடக்கி வைக்கிறது. ஒரு நண்பர் சொன்னார் என்கிட்ட, ஒரு நாள் தொழுகைக்கு போறதுக்காக வேண்டி ரூம்ல மகரிபினுடைய தொழுகை இறங்கி வேணும். ஒரு அரபி வந்து ஒரு இஸ்லாம் புரியுது சொல்ல மகரிப், ஐ வாண்ட் டு ப்ரே மகரிப் ப்ரே. என்னோட வா அப்படின்னு காரை கொண்டு பார்த்து அல் ஹரீமன் அல் ஹரீம் ஹரீமன், என்னோட பெண்கள் இருக்காங்க இந்த பள்ளிக்கு பின்னாடி சைடில் வாசல், நீ இந்த சந்தில் வா, அவங்க இந்த சந்தில் வருவாங்கன்னு. இந்த சந்தில் பின்னாடி போனால் அந்த பள்ளிக்கு பின்னாடி சைடில் அப்படி பெண்கள் வாசல், ஆண்கள் பெண்கள் இஃப்திலாத்தே இருக்காது, கலப்பே இருக்காது. சரின்ட்டு வேகமாக தொழுது திரும்ப வரும்போது பார்த்தா கதவு பூட்டி, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ள பொம்பளைங்க இருக்காங்க, காருக்குள்ள பொம்பளைங்க இருக்காங்க, கார் கதவு லாக் ஆகிருக்கு, பூட்டி இருக்கு. கார் கதவை பூட்டிட்டு இப்படி விட்டுட்டு வந்திருக்காரு. அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், இல்லை சவுதி போன்ற நாடுகள் அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க, தங்களுடைய மனைவிகளை நம்பி அப்படி காரில் விட்டுட்டு போறது கூடிய வழமைகளும் சூழலும் அங்கே இல்லைன்னா என்ன குடும்பம் பாருங்க. தன்னுடைய இன்னொரு மனைவியினுடைய மகனை தன்னுடைய கடைசியாக கட்டிய இளம் வயது மனைவி வீட்டில் பையன் இருக்காம கடைசியாக ஒரு 5வது மனைவி அல்லது 4வது மனைவி, 5வது மனைவினா ஒன்று இறந்த பின்னால அந்த தலாக்கான பின்னாடி 5வது ஒரு மனைவி ஒருத்தர் திருமணம் முடிச்சிருக்காரு, பையன் வீட்டில் இருக்காங்கன்னா கொண்டாட்டி விட்டு போக மாட்டேன். குட்டி சூழலை குறை சொல்லி இல்லை, இதை சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்காம நாங்கள் இப்படி ஒரு வி வாண்ட் தட் சூழல் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கொண்டு வந்துட முடியாது. இதை இன்ஜெக்ட் பண்ணணும். ஒரு தடவை அந்த வாலிபன் இதை சுவைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா காரி துப்புவோம், அந்த போட்டோக்களை பார்க்க மாட்டோம். நம்ம நினைக்கிறோம் இல்லை அவன்லாம் அப்படித்தான் இருப்பான். நான் அடிக்கடி சொல்றது, ஒரு வகுப்புல இதை பத்தி பேசினேன் நாளைக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல, இது அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு என்ன அமைச்சு வச்சிருக்கான், நீங்க என்ன செய்றீங்க, நீங்க செய்யக்கூடியதுனால எதிர்காலத்துல உங்கள் மனைவிகளிடத்துல நீங்க திருமணம் முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சுகங்களும் அந்த அனுபவங்களும் எப்படி இல்லாமல் போகும், உங்கள் மீது அல்லாஹ் எப்படி ஹராமாக ஆக்குகிறான். இவ்வளவு நாள் தெரியாது சார், இப்பதானே சார் சொல்றீங்க. ஏன் லைஃப்ல 30 வருஷம் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையே ஐ வாண்ட் டு சாக்ரிஃபை, இதை விட்டுட்டு போயிடுவேன். இது எதுக்கு எனக்கு சொல்லலையே. நம்ம அவனுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் சேனலைஸ் ஆயிடுவான் சார். அந்த சேனலைஸ் ஆக்குறதுக்கும் வகை இல்லை, ஏதாவது ஒரு வகையில் போனவங்க சொன்னோன்னு அஜர்த்தை தான் சொன்னாங்க, இது 60 வயசுக்காரர்களுக்கு பேசுவதல்ல, இது 20 வயசுக்காரர்களுக்கு பேச வேண்டியது. பெருமானார் சொன்னாங்கல்ல, வயதானவர்களை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அபூபக்கர் கொஞ்சம் வழி அங்கிட்டு போங்க, அங்கே உமர் கொஞ்சம் தள்ளி, அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, எஸ் கம் ஃபார்வர்ட், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. 20ல இருந்து 25ல இருந்து 15க்கு மேல 30க்குள்ள இருக்கக்கூடிய வாலிபர்களே வாங்க, பக்கத்துல வாங்க.
நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுகளை இதில் வச்சிருக்கான் அப்படிங்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய லத்தத்தை, இந்த வாழ்க்கையினுடைய லத்தத்தை, இதனுடைய டேஸ்ட்டை, மறுமையினுடைய டேஸ்ட்டை சொன்னாங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு இதை கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணணும், அல்லது இந்த வீடியோக்களை கேட்கணும். ஏதாவது ஒரு வகையில் அவன் கேட்டுட்டான் மாறமாட்டான். இது எல்லாமே சத்தேபா, இது எல்லா வாசலையும் அடைச்சாச்சு, ஓப்பன் வாசலை திறந்து விட்டாச்சு. யாரும் சொல்லி போற? என் பிள்ளை 24 மணி நேரம் மொபைல்ல இருக்கான், அவன் அதிலே தான் சொல்றது, அடிக்ட் ஆகிட்டான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க எப்படி போறான்? போர்னோகிராஃபிக் அடிக்ட். ஒரு மது அடிக்டை கூட ரெக்கவர் பண்ணிட முடியும். ஒருத்தர் குடிக்காரனா இருந்தா அவனை ரெக்கவர் பண்ணிட முடியும். இது போன்ற இந்த பாலியல் சீமிசங்கள் அல்லது இந்த பெண் இந்த வீடியோக்களுடைய போதையில் இருப்பவனை மீட்டெடுக்கவே முடியாது. ஏன்னா வெளியேறது தெரியாது. அதற்குரிய வகையை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதுவும் இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதல்ல, இன்னைக்கு இந்த ஆயத்து 100க்கு 100 பொறுத்துக்கிற ஒரு ஆயத்து. அவர்களை பார்வைகளை தாழ்த்தி கொள்ள பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லாம மனிதர்களுக்கு வரவே வராது. நீங்க பழக்கப்படுத்தணும், அந்த பிள்ளைக்கு சொல்லி தரணும். இது ஒரு விலங்கல்ல, ஒரு மிருகம் அல்ல. அல்லாஹ் மிருகங்களையும் விலங்குகளையும் ரொம்ப உயர்ந்த அறிவுல படைச்சிருக்கான். அவைகள் பிறக்கும் போதே அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். எந்த அம்மாவும் போய் டீச் பண்றது இல்லை. ஆனா உன் பிள்ளைக்கு நீ 7 வருஷம் 9 வருஷம் 15 வருஷம் பாடம் நடத்தி தான் ஆகணும். இதை சொல்லி அதுல அல்லாஹு தஆலா நீங்கள் கண்களை யகுது மின் அபுசாரி, அன்னைக்கே சொல்லும்போது சொன்னோம், மின் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் இதுல போட்டிருக்கிறதுல இருந்து சில பார்வைகள் கூடும். சில பார்வைகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. அதுல ஹலாலான பார்வைகள் எதெல்லாம் பார்ப்பது, தன்னுடைய மனைவிகள் அல்லது தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த ஹிஜாப் இல்லாமல் ஆனால் அதே நேரம் சத்ர அவுரத்தோடு பார்க்கக்கூடிய தங்களுடைய தாய் சகோதரிகள், இதெல்லாத்தையும் அல்லாஹ் அனுபவிச்சுட்டாங்க. இதெல்லாம் கூடும். அது இல்லாம யதார்த்தமாக பார்க்கப்படுகிற பார்வைகள். நான் போன வாரம் அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறாங்க, நாங்க எங்க தான் பார்த்துட்டு போறது? அப்ப எங்க சூழல் என்ன? அந்த நதரத்துல் ஃபுஜா, திடீர் என்று படுகிற பார்வையை பற்றி நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லி தருகிறீர்கள்? உடனே பெருமானார் சொன்னார்கள், கியாமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு திடீர்னு ஒரு பார்வை விழுந்துருச்சு. என்ன சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்துச்சு. ஒரு ஹதீஸ்ல வருது, கஸ்வான் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, அபு மூசல் அஷாரி என்று சொல்லுகிற ஒரு சஹாபி. இவங்க இந்த அபு மூசாவை பத்தி நம்ம பல தடவை கேட்டுப்போம், அந்த பேரனால் கேள்விப்படுப்போம். அவர் பெரிய அபு மூசல் அஷாரி. இவங்க 2 பேரும் ஒரு போர்க்களத்துக்கு போனாங்க. கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஒரு போர்க்களத்துக்கு போனாங்க. அப்போ அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு அக்கேஷனலா ஒரு பெண்ணின் மீது அவர் ஆடை குறைவாக இருக்கிற நிலையில் இந்த கஸ்வானுடைய பார்வை அந்த பெண் மீது பட்டு விட்டது. திடீர்னு விழுந்துச்சு. பார்த்துட்டார். உடனே என்ன செஞ்சாரு, கண்ணை அடிச்சார். இப்படி ஒரு நடந்துச்சு என் வாழ்க்கையில. இந்த கண்ணை அல்லாஹ் அப்படித்தான் பார்த்தாங்க அந்த சஹாபாக்களுடைய அவர்களுடைய நிலைமை நிதர்சனமாக அப்படி இருந்தது. அதனாலதான் ஜினாவை, பாவத்தை, ஹராமை செய்து விட்டு கூட பெருமானார் இடத்துல என்ன சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. எந்த சமூகத்திலும் இதுவரை உலகத்தில் வந்த எந்த சமூகத்திலும் யாரிடத்திலும் இப்படியெல்லாம் கேட்கவில்லை. எவ்வளோ பெரிய ஆளு சீர்திருத்தம் வந்தவர்களிடத்துல, நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சேன், என்ன சீர்திருத்தியாங்க. இது இந்த சர்ச்சில் போய் கேட்கறது மாதிரி இல்லை, நேரடியாக கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் கொல்ல போறாங்கன்னு. கேட்டாங்க, என்ன கொல்லுங்க, என்னை நான் இறந்து போவதுதான் என்னுடைய ரூஹுக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு சுத்தம் என்றால் அதுவே சிறப்பு, அதுவே சிறப்பு. பெருமானார் செஞ்சு காட்டினாங்க. சொல்லிட்டு மட்டும் போல, தான் காலத்திலே நடந்த அந்த ஜினாவை கூப்பிட்டு கல்லடிக்க வைத்து அவரை கொல்லுகிற வரை அடியுங்கள் என்று அடிக்க வைத்து, இதுதான் இதற்குரிய சட்டம், இது மட்டுமே இந்த உலகத்தில் திருந்துவதற்கு வழி. நீ அங்க போய் வாயெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நடக்காது, வகுப்பு எடுக்க முடியாது. ஜெயிலில் போட்டா வந்தோடனே இன்னும் 2 பேரை சேர்த்து கெடுப்பான். அதுக்குத்தான் பெருமானாரின் வழியாக நம்மை படைத்த அல்லாஹ், அதுக்கு மூமின் நல்லா சொல்றான். மூமின் அல்லாஹ்வை நம்பியவன், இறைவனை நம்பியவன், படைத்தவனை நம்பியவன், அந்த படைப்பினங்களிடத்தில் இருக்கிற ஏற்றதாழ்வுகளை முழுமையாக புரிந்தவன். இதுல உபதேசம்லாம் கிடையாது. இதுல நாங்க அது இதுக்கு எதிரான, ஹியூமானிட்டிக்கு எதிரானது இல்லையா, மனிதத்துவத்திற்கு அப்படிலாம் கேள்வி கிடையாது. ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அதற்கு பின்னே 99 உயிர்கள் பாதுகாக்கப்படும். நீ ஒன்ன ராஜான்னு வச்சிருந்தா உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இப்பதான் இந்த சிறுமிகளை கொன்றால் என்ன குற்றம் கொடுக்கலாம் நம்ம பார்லிமெண்ட் யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள எத்தனையோ சிறுமிகள் போய் சேர்ந்தாச்சு.
அந்த இடத்துல என்ன சொல்றான், மின் அபுசாரி, ஹலாலான திடீரென்று விழுகிற பார்வைகள். அப்ப அந்த ஹஸ்வான் என்ன செஞ்சாரு, கண் அடிச்சுக்கிட்டாரு. அந்த கண்ணுல அப்படி சிவப்பாயிருச்சு, அடிச்ச அடியில அவருடைய பார்வை போவது போன்று சிவப்பாயிருச்சு. உடனே வந்த உடனே பார்த்துட்டு அபு மூசா கேட்டாங்க, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு ரத்தமா இருக்கு கண்ணு, என்ன ஆச்சு உனக்கு? என்ன? இல்ல இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, என் பார்வை அல்லாஹ் பொருந்திக்குவானா எனக்கு தெரியல, நான் போருக்கு வந்துருங்க, இந்த சமயத்துல இப்படி ஒரு பார்வை எனக்கு பார்த்துட்டேன்னா என்னுடைய கண்ணை நான் அடித்து விட்டேன். இமாம் ஷாபி என்று சொல்லுகிற அவங்க எழுதுறாங்க, தன் வாழ்க்கையில் அதற்கப்புறம் அவர் சிரிக்கவே இல்லை, அந்த வருத்தத்துல சிரிக்கவே. சரி, எப்படியெல்லாம் எடுத்து நடந்திருக்காங்க மக்கள், அதெல்லாம் இன்னைக்கு முடியாதுங்க. எடுத்துங்க சொல்லும் போதே சொல்லுவான், பார்க்கறத கொஞ்சம் பார்த்து பார்வையை தாழ்த்து, அதெல்லாம் நடக்காது. இதுல அல்லாஹ் சொல்றான், மின் அபுசாரி, சில பார்வைகள் டக்குன்னு படுற பார்வைகள் உங்களுக்கு. பெருமானார் அவர்கள் அலி தன்னுடைய மருமகனான அலிக்கு சொன்னாங்க, லா துத்பிஉ நதரத்தன் நதர ஃபஇன்ன லக்கல் ஊலா வலஸ்து லக வலைஸத் லக்கல் ஆகிரா. அலியே, பார்வைகளை படர விடுவதை, மீண்டும் மீண்டும் பார்ப்பதை தடுத்துக் கொள்ளுங்கள். முதல் பார்வை ஹலால், அதெல்லாம் தடை செய்யல, முதல் பார்வை ஹலால். இரண்டாவது ஊன்றி பார்க்கிற பார்வை ஹராம். இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், அக்கேஷனலா போகும்போது தெரியாம பெண் என்று பட்டுவிட்டால் அது கூடும், பெண் என்று தெரிந்தே ஒரு தடவை பார்க்கலாம்னு பார்த்தா அதுவும் ஹராமான பார்வை தான். ரெண்டாவது இதை சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பார்த்து ஒரு பார்வை, முதல் பார்வைனா அப்படியே பார்த்த உடனே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா திரும்பிக்கிறதா? இல்லை, அக்கேஷனலுங்கிறதுக்கும் அந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல் பார்வைன்னா யதார்த்தமாகப்படுகிற பார்வை, பெண்ணுன்னு தெரிஞ்சோன்னே இது ஹராம்னு தெரிஞ்சவொன்னே திருப்பி, வெறும் பெண் மட்டுமல்ல, இது ஹராம் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே திருப்பிடக்கூடிய பார்வை. சரி, இங்கே ஏன் அல்லாஹ் அபுசார்னு சொன்னான்? போன வாரம் நான் சொன்னேன், நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, குர்ஆன் அப்படிங்கிறது இருக்கிறதே அது வார்த்தைகளால் கட்டமைக்கப்படும். இதனுடைய முஜிசாவே வார்த்தைகள் தான், வெறும் அதாவது இப்படி விளக்கம் அல்லது இந்த வார்த்தை அர்த்தம் சொல்றதுல இல்லை, இந்த வார்த்தைகள் அல்லாஹ் எப்படி காயின் பண்ணியிருக்கான். பெருமானார் இதை வச்சுதான் காஃபிர்களை அடிச்சாங்களே ஒழிய வேற மோஜிசாக்கள் கிடையாது. அப்ப இந்த குர்ஆனை படிக்கும் போது இதனுடைய அந்த ஜூஸை, டேஸ்ட்டை, இதனுடைய இனிப்பை விளங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அந்த வார்த்தைகளுக்குள்ளே அவங்கனா மட்டும்தான் முடியும். போன வாரம் சொன்னேன், மொத்த பார்வைகளை பற்றி குர்ஆன் 3 விதங்களையும் பேசும். மொத்தத்திலையும், அதை தவிர இன்னொரு வார்த்தை இல்லை. மொத்த குர்ஆன்லையும் பார்க்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் 3 வார்த்தைகளை கொண்டுதான் பேசுறான். ஒன்னாவது வார்த்தை ரஆ என்கிற வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை பஸர் என்கிற வார்த்தை, மூணாவது வார்த்தை ரஆ பஸர் நதரா என்கிற வார்த்தை. 3க்கும் பார்த்தான் என்பது அர்த்தம், 3க்கும் பார்த்தல் என்பது அர்த்தம். ஆனா ஒவ்வொரு அர்த்தத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம். பக்கத்துலலாம் இல்லை, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு ஆயத்துக்கள் சொல்லித் தருது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வார்த்தைகள் தனித்தனியாக வருகிற போது பார்த்தல் தான் எழுதுவாங்க. ஆனா ஒரே இடத்துல சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அர்த்தம் மாறும், அல்லது அந்த முன் ஆயத்தை கொண்டு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை உள்வாங்கி கொள்வார்கள். இது நம்முடைய முஃபஸ்ஸிரினுடைய இமாம்கள் நமக்கு இதனுடைய விரிவை நமக்கு சொல்லித் தருகிறார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாமே பார்வைகள் கிடையாது, ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. அதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. மனிதனுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. மனிதர்களே, இந்த உலகத்தில் உங்கள் தாயின் கருவறையில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கிய போது, நீ வெளியே வரல, அல்லாஹ் உங்களை வெளியாக்கிய போது யூ ஆர் எ ஃப்ரெஷ் பீஸ், தி கோலி பீஸ் மாதிரி, யூ ஆர் எ ஃப்ரெஷ் ஃப்ளெஷ். ஒரு சதை பிண்டத்தை தவிர நீ ஒண்ணும் அல்ல. வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீத, வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீத. காதுகளை, கண்களை, இதயத்தை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்தை உற்று நோக்க வைத்து அதன் மூலமாக இல்மை தந்தார். இதெல்லாம் உங்களுக்கு மீடியம், இதெல்லாம் ஒரு கருவி. இதை கொண்டு நீங்கள் இல்மை அறிவை உள்வாங்கி கொண்டீர்கள். எல்லா இடத்துலையும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கேட்பதை ஒருமையில சொல்லுவான், பார்ப்பதை பன்மையில சொல்லுவான், முழு குர்ஆன்லையும். சில இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் கேள்வின்னு சொல்றானோ அங்கெல்லாம் சமதான், பார்வைன்னு எங்க சொல்றானோ அங்கெல்லாம் பஸர் தான். பஸர் அப்சார் அப்படின்னு சொன்னா ப்ளூரல், சம் என்று சொன்னால் சிங்குலர். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதற்கு பின்னே தான் மனிதனுடைய தர்கீஸ் என்று சொல்லுகிற இவனுடைய அந்த படைப்பின் ரகசியம் இருக்கிறது. படைச்சவன் தானே, நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கேன் அவன் தானே.
இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், முதல்ல ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை அம்மாவினுடைய வயிற்றிலே ஜனிக்க ஆரம்பித்து 3வது மாசத்துல கேட்க ஆரம்பிச்சு. காது 3வது மாசம். அதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் 4 இருக்கலாம். ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே தாயினுடைய அந்த வயிற்றிலிருந்து காதுகளிலே அவைகள் திறக்கப்படும். அதனாலதான் எழுதுனாங்க, தாய்மார்களே நீங்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹாத்துகளை ஓதுங்க, ஸலவாத்துகளை சொல்லுங்க, உங்கள் பிள்ளை உங்களை கேட்கும். தாயினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கப்படும். அது அதனுடைய காதுகளிலே விழும். நீ என்ன பேசுகிறாயோ அதனுடைய அவுட்புட்டா தான் எதிர்காலத்தில் உன் குழந்தை இருக்கும். டிவியை பார்க்குறாங்க உட்காந்து, அதுல வர்ற அந்த சத்தம் இருக்கிறதே, அந்த ஓசை அதுக்கு போய் சேரும். இது எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனா என் புள்ள மட்டும் அவுலியாவா இருக்கணும், சாலிகா இருக்கணும்னா எப்படி சார் நடக்கும்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதே சமூகம், அதே அந்த யகூதிகளுடைய சமூகம் எந்த மனிதர்களை குறித்து அல்லாஹ் சொன்னானோ, அஹ்லுல் கிதாப், they are people of book என்று சொன்னானோ, ஒரு பைய வேற எதையும் பார்க்க விடுறது இல்லையே. அவங்களுக்கு சிலபஸ் உண்டு. தாய்மார்களுக்கு இஸ்ரேல்ல சிலபஸ் உண்டு. கணக்குகளை எப்படி ரிதமிக் மியூசிக் கேட்கறது, நல்ல செய்திகளை, அஃபர்மேஷன்ஸ். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 100 அஃபர்மேஷன். நீ நல்லா இருப்ப, நீ பணக்காரனா இருப்ப, நீ அப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, உங்க குழந்தை இப்படி அஃபர்மேஷன்ஸ். தே ஆர் கிவிங் சம் அஃபர்மேஷன்ஸ். சில வார்த்தைகளை கொடுத்து அதை ரிப்பீட் பண்ணி இதை கேட்டுக்கிட்டே இருக்கான். சார், we are very gifted as a Muslim. அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வினுடைய அடியார்களாக பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கிற நாம் மிகப்பெரிய செய்திகளை கூட 3வது மாசம் கேட்க ஆரம்பிச்சோம். ஆனால் கண்களுடைய பார்வை அல்லாஹ் தஆலா கருவுல தர்றதில்லை. அந்த குழந்தை கண்ணை மூடித்தான். எந்த குழந்தையும் கண் திறக்காது. இன்னும் ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியே வந்த பின்னாடியும் கூட சில குழந்தைகள் கண் திறக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். 2 வாரங்கள் அந்த பிள்ளைக்கு பார்வையே தெரியாது. 2 வாரம், 17லிருந்து 20 நாள் அந்த குழந்தைக்கு பார்வை தெரியாது. அந்த சத்தத்தை வச்சு அழுவும், முழிக்கும், தூங்கும், முழிக்கும், தூங்கும். ஒரே ஒரு செய்தி, அந்த தாயினுடைய வாசம் மட்டும் தெரியும், அந்த தாயினுடைய சத்தம் மட்டும் புரியும். என்ன கேட்டு கேட்டு பழகுனது. எழுதிக்கலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா கருவிலே அதை தந்திருக்கான். அந்த குழந்தை அழுகிற போது, பாலுக்கோ அல்லது பயந்தோ அழுகிற போது அந்த தாய் எடுத்து அணைச்சா அப்படின்னு சொன்னா, அந்த ஏற்கனவே கேட்ட அந்த ஹார்ட் பீட், ஏற்கனவே இந்த உடலிலே அனுபவித்த அந்த செய்திகள் அது காதின் மூலமாக விடுகிறோம். அப்படியே அமைதியா இருக்கு. அதுதான் இருக்கு. வேற எந்த சோர்ஸ், there is any no source, ஒன்றும் கிடையாது. அது பார்க்கவும் தெரியாது. இது என் வார்த்தை இல்லை, சயின்டிபிக்கலி ப்ரூவ். இன்னைக்கு ப்ரூவ் பண்றோம். பார்க்காது, குழந்தைக்கு தெரியாது. 2வது, அந்த கண்ணை அங்கே திறந்தால் என்னெல்லாம் நடக்குமோ அல்லது அந்த கண்கள் பாதிக்கப்படுமோ, அதனால அல்லாஹ் தஆலா கண்ண முடியாது. வெளியே வந்தவங்க தான் அந்த பார்வைக்குரிய அங்கீகாரமும் அதிகாரமும் தரப்படுகிறது. 1வது கேள்வி அப்படிங்கிறது அங்கிருந்தே ஆரம்பிச்சது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அபுசார் அப்படின்னு சொன்னான்? அபுசார் அப்படின்னு சொன்னா என்ன? கிதாபில் எழுதுறாங்க, குர்ஆன்ல வருது. எந்த 3 ஆயத்துகள் பார்வையை குறித்து பேசுகிறதோ அந்த 3 ஆயத்துகளையும் அல்லாஹ் சேர்த்து ஒரே ஆயத்துல சொன்னான். வாட் எ பியூட்டி ஆஃப் குர்ஆன். ஒரே ஆயத்துல பார்க்கிறதுங்கிறத நீங்க அதுக்கு தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறது தான் எழுதியிருக்கான். கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் வார்த்தைகளை மாத்தி எழுதுறாங்களே தவிர, ஆனா பார்க்கிறது மட்டுமே. ஆனா ஒவ்வொரு அந்த ஆயத்தில் உள்ள 3 வார்த்தைக்கும் ஒண்ணு மேல, ஒண்ணு கீழே, இன்னொன்னு அதை விட கீழே. அந்த ஆயத்துல வருது, وَإِن تَدْعُوهُمْ إِلَى الْهُدَى لَا يَسْمَعُونَ وَتَرَاهُمْ يَنظُرُونَ إِلَيْكَ وَهُمْ لَا يُبْصِرُونَ. ஒரே ஆயத்துல பார்வை அப்படிங்கறத பத்தி 3 ஸ்டேஜ் எல்லாம் போடுறான். நபியே, நீங்கள் அவர்களை அழைத்தால், இன் ததுஊஹும் இலல் ஹுதா, அது ஒரு நீண்ட ஆயத். காஃபிர்களை பற்றி, முஷ்ரிக்கீன்களை பற்றி, அவர்களுடைய தெய்வங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப்ல பேசும்போது இந்த செய்தியை பேசுறான். வஇன் ததுஊஹும் இலல் ஹுதா, நபியே நீங்கள் சத்தியத்தின் பக்கம் அவர்களை அழைத்தால். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த தெய்வங்களை அழைத்தால். 1வது செய்தி, அந்த தெய்வங்களை அழைத்தால். லா யஸ்மஊன், அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்களால் கேட்க முடியாது.
அதுக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுவாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை ஏற்படுத்தி நீ பாரு என்று தன் பார்வையில் இருந்து தந்தான். அந்த பஸர் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கே, நாம் பார்ப்பதல்ல, அல்லாஹ் என்னை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதா ஒரு மூமினுடைய நம்பிக்கை. இஅ்திகாத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லுகிற இந்த பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி, அல்லாஹ் என்னை பார்க்க வைத்து கொண்டே இருக்கிறான். என்னைக்கு என்னுடைய பார்வையினுடைய அந்த சக்தியை அல்லது அந்த சட்டத்தை அல்லது அந்த அம்ரை நீக்கிக்கிறானோ, கண் இருந்தும் பார்க்க முடியாது. எத்தனை பேர் இருக்கான், நல்லா அழகா இருக்கு, அதே இடத்துல நம்மள மாதிரியே இருக்காங்க, ஆனா பிறந்த பின்னாடி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கண் தெரியாம போகுது. அவருக்கு கண் இருக்கு, எல்லாம் இருக்கு, இதே மாதிரி நம்மள மாதிரி ஐஸ் பால் எல்லாமே இருக்கு, மூடி இடி எல்லாமே இருக்கு. பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தம் அல்ல. ஹயாத் எப்படி உங்களுக்கு சொந்தம் அல்லையோ, பார்வை உங்களுக்கு சொந்தம் அல்ல. கேட்கும் புலன் உங்களுக்கு சொந்தமானதல்ல. ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வினுடைய ஆணையை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே ஒரு ஆயத்தில் சொல்லும்போது சொன்னேன், நீ தவறாக அப்படி நடக்கிற போது சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்லுவான், நான் நினைத்தால் அங்கேயே உன் பார்வையை போக்கி இருப்பேன். என்ன பார்வை உனக்குரியதல்ல, எனக்குரியது. என்னுடைய வார்த்தையை நீ ஹராமை செய்கிற போது உன்னுடைய வார்த்தையை அங்கே போக்கியிருப்பேன். பார்வையை போக்குவதென்ன? I will make you a statue. அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொன்னான், சூரா யாசீன்ல வரும், உன்னை அங்கே சிலையாக நிறுத்தி இருப்பேன். நீ செஞ்ச பாவத்தை உலகம் முழுக்க காட்டுவதற்கு, உனக்கு காட்டுவதற்கு, உன்னை அதே இடத்தில் அந்த பாவத்தை செய்ய செய்ய சிலையாக்குகிற திராணியும் சக்தியும் முழுமையாக படைத்தவன் நான். உன் ரப்புனா யாருன்னு விளங்கிக்க, நீ விளங்கி வச்சிருக்க, அல்லாஹ் இல்ல பண்ணான். وما كنتم تستترون أن يشهد عليكم سمعكم وأبصاركم وجلودكم. நீங்கள் உங்களுடைய கைகள், உங்களுடைய பார்வைகள், தோள்களை விட்டு நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. தஸ்தத்திரும், நீங்கள் மறைத்து உங்களுடைய பாவங்களை செய்ய முடியாது. கியாமத்தில் அல்லாஹ் அந்த அது சொல்லும், பேசும். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வலக்கின் தனன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா குன்தும் தஅமலூன். ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள், நாம் அறைகளுக்குள்ளே தவறுகள் செய்தால் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வதனன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்கிற அதிகமான காரியங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். நாம் ஓதுகிறது, தொழுகிறது, ஜக்காத் கொடுக்கிறது, நோன்பு வைக்கிறது, இது மட்டும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை மட்டும் தான் பார்ப்பான், அல்லது அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நீ தான் நினைச்சுக்கிட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதல்ல எல்லாத்தையும். வதாலிக்கும் வன்னுக்கும் அல்லதி தனன்தும் ரப்பிக்கும் ஃபர்தாக்கும் ஃபஸ்பஹ்தும் மினல் காசிரின். எவ்வளவு கேடுகெட்ட சிந்தனை மூமின்களே. அல்லாஹ் பத்தி படிக்கல குர்ஆன்ல, அவன் எவ்வளவு பெரியவன் நபி உங்களுக்கு சொல்லி தரல. எவ்வளவு மோசமாக கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி யோசித்து விட்டீர்கள். நீங்க தவறு செய்யற போது அவனுக்கு தெரியாது, அவன் பார்க்க மாட்டான், நீ ஏன் நினைச்சுக்கிட்ட? இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். தாலிக்கும் வன்னுக்கும் உள்ளதி தனன்தும் ரப்பிக்கும். இப்படித்தான் உங்கள் இறைவனை பற்றி நீங்களாக யோசித்துக் கொண்டீர்கள். ஃபார்தாக்கும், அந்த யோசனையே உங்களை அழித்து விட்டதே, சந்திக்கு கொண்டு வந்துருச்சே அப்படின்னு நல்லா சொன்னான். அந்த யோசனையை மட்டும் வாழுகிற காலத்தில் நீ மாற்றி இருந்தால், இன்னைக்கு சோனத்தில் என்னுடைய பிரியமானவர்களுக்கு பக்கத்தில் நீயும் இருந்திருப்பாய். அந்த ஒரே ஒரு யோசனையை நீனா மாத்திக்காம நான் எதையும் மாத்த விடுறதே இல்லை. நீனா மாத்த விரும்பணும்னு நினைக்காம நான் எதையும் மாற்றுவது கிடையாது. நான் பார்க்க கூடாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இந்த ஹராம்கள் என் பார்வையை விட்டு தடுக்கப்பட வேண்டும் என்று நீயாக நினைக்கிறவரை, அது ஓப்பன் தான், அது ஓப்பன் டொமைன் தான், அது எது வேண்டாலும் நடக்கும். நீ அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரே அர்த்தத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த ஸ்டாச்சூஸ், அவர்களுடைய சிலைகளை நீங்கள் அடைத்தால், எதை அவர்கள் சிறுக்கு செய்கிறார்களோ அதை நேர்வழியின் பக்கம் அடைத்தால் லா யஸ்மஊன். ஏன்னு கேட்டா, கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கேட்பது என்பது எதை கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த கேள்வி புலன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு ஓப்பனா கொடுத்துருக்கேன், எதை கேட்கணுமோ இட் இஸ் இக்தியாரி, இட்ஸ் சாய்ஸபிள், நீ தேர்ந்தெடுத்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னா லா யஸ்மூன், அவர்கள் கேட்க மாட்டார். ஒத்தராஹும், நபியே நீங்கள் அவர்களை காணுவீர்கள். இந்த இடத்துல காணுதல். ஒத்தராஹும் யந்துரூன இலைக், அவர்கள் உங்களை பார்ப்பதாக உங்களுக்கு தோன்றும். அதுல தமிழ்ல சொல்லணும்னா நீங்கள் கருதுவீர்கள். ரெண்டுக்கு இல்லைன்னா அர்த்தம் சொல்லணும்னா பார்ப்பதாக பார்ப்பீர்கள் அர்த்தம்.
போலா போல்கு உன்னோனே போலா போல்கு போலா அப்படிமா உருதுல ஒரு வார்த்தை. சொன்னதாக சொன்னான். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், அவர்கள் பார்ப்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள். இதுக்கு இன்னொரு வார்த்தை தமிழ்ல சொல்லிங்கன்னா, உங்களுக்கு தோன்றும். அவர்கள் பார்ப்பது போது எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்காங்க, நான் பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுது, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, தே ஆல் ஆர் பிரசன்ட், கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, கண்கள் நேரம் இருக்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அந்த எந்த வார்த்தைகளை குர்ஆன் சொல்லுகிறதோ, குர்ஆனை நீங்கள் கேட்டால், இதனுடைய வார்த்தையை குறித்தால், இதனுடைய அகமியத்து உள்ள வந்துருச்சு, இது ரத்த நாளங்கள்ல ஓடிச்சு, உங்களுடைய மயிர்கால்கள் சிரித்து நிற்கும். அல்லாஹ் சொன்னான், தக்ஷஇரு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். கண்ல இருந்து 2 சொட்டு தண்ணி. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான், எனக்கு இன்னைக்கு தானே விளங்குது. 40 வயசுல, 30 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல இந்த டேஸ்ட் புரியாம போயிடுச்சு, இந்த ஜிலேபியை நான் சாப்பிடாம போயிட்டேன்னு. என் அல்லாஹ் எவ்வளவு அழகா பேசுறான். அடாடா, அவன் எவ்வளவு அடாடா, எனக்கு மனசுக்கு எவ்வளவு இது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மஜ்லிஸ்ல விளங்குதோ விளங்கலையோ, துபையில பேசும்போது சொல்லுவேன், 600 எழுதுக்கு விளங்குதோ விளங்கலையோ, புரியுதோ புரியலையோ, சும்மா வந்து உட்கார்ந்தாலே இதனுடைய பரக்கத்து இருக்கு. இவர் என்ன, இவர் வந்து பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், சிங்குலர், ப்ளூரல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இதனுடைய இன்டெப்த் நாலேஜ். எனக்கு நான் அனுபவிச்சதை, நான் புரிஞ்சதை, நான் டேஸ்ட் பண்ணதை, அப்படி அது எல்லாருக்கும் அப்படி சர்வ் பண்றது. அது என்னுடைய ஆசை. இதுல யார் யாருக்கு என்ன நோக்கத்துல வந்து உட்கார்ந்தோமோ அத்தனை பேருக்கும் இதுல பதில் கிடைக்கும். நான் பேசுற செய்திகள் நான் இதை பெருமையாக சொல்லல, ஏன்னா இது என் செய்தியும் அல்ல, என் இறைவன் உங்களுக்காக வேண்டி ஓப்பன் ஆகி விட்டது. ஐ எம் ஓப்பன் ஹார்ட்டட். சில நேரத்தில் ஒரு ஆயத்தை ஆரம்பிச்சு சம்மந்தமே இல்லாமல் 1.5 மணி நேரம் பேசி முடிச்ச எத்தனையோ மஜ்லிஸும் உண்டு. அது முடிச்ச உடனே அப்புறம் வெளியே வந்தோன்னா மறுநாள் சொல்லுவார், இதுக்கு தான் எடுத்து 1 மாசமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து உட்காந்து அவ்வளவுக்கும் பதில் சொல்லிட்டீங்களே, ஏன்டா அங்கே பேசணும் தெரியாது, கொடுப்பான்ல. யார் யாருக்கு எது எது கிடைக்கணுமோ இதுல இருக்கக்கூடிய இந்த நிம்மதி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 1 மணி நேரம் இந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்குன்னு நம்ம உட்கார்ந்து மதிப்பு கொடுத்து இருக்கிறோமே, அதுக்கு அல்லாஹ் நமக்கு தருகிற அந்த நிம்மதி அடுத்த வாரம் வரையும் அந்த அந்த அமைதி. நாம் எந்த காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சடச்சடன்னு, நமக்கு வராத காரியம் டக்குன்னு நம்மளை விட்டு போகும், அவ்வளவு நடக்கும். வாழ்க்கையில் அனுபவிச்சது ஒரே காரியம். பெருமானார் சொல்லுவாங்க, இதஜ்தமஅ கௌமும் பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹ் யதஆரஃபூன ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுல் மலாயிகா வ கஷியத்துஹுமுர் ரஹ்ம வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா. அல்லாஹ்வை பற்றி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டானா ரஹ்மத் இறங்கும், அங்கே சக்கீனத் இறங்கும். அல்லாஹ் உங்களை பற்றி பேசிடுவான். பேசிட்டான். இப்ப இவ்வளவு நடந்த பின்னாடி அவர் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவர் எப்படி நிம்மதி இல்லாம தெரியும்? நிம்மதியாக தான் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், இந்த ஆயத்துல நீங்கள் அவர்களை பார்த்தால் உங்களை பார்க்காதது போன்று இருக்கும், தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 3 வார்த்தைகளையும் ஒரே இடத்துல சேர்த்து சொல்றான். அப்ப இதுக்குரிய அர்த்தம் என்ன? நம்முடைய உலமாக்கள், நம்முடைய ஃபுக்கஹாக்கள் எழுதும்போது, நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் எழுதும்போது எழுதுகிறார்கள். அதாவது 198வது வசனம் சூரத்துல் ஆராஃப்ல, அதனால சொல்றான், ஒத்தராகும் எந்தரூன இலை, அவர்களை நீங்கள் காணுவீர்கள் அல்லது பார்ப்பீர்கள். எந்தரூன இலை, அவர்கள் உங்கள் பார்ப்பதை போன்று. இந்த நவர அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நவர அப்படின்னு சொன்னா அந்த அரபி வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா, இட் இஸ் எ விஷன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து இல்ல லுக்கிங் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா ஒரு செய்தியை பார்க்கறது. நம்ம இப்படி போகும்போது பல செய்தியை பார்க்கறோம். உலகத்தில் எப்படி கிடைக்குது, கிதாபுகளில் எழுதுவாங்க. சமீப காலமான ரிசர்ச்சில் எழுதுனா, நம்ம இங்கேருந்து ஒரு கார் ஓட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தந்த அந்த நம்ம யாரு, நம்முடைய பிரெயின் என்ன, நம்முடைய கண் என்ன, நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான், நமக்கும் அவனுக்குமான உறவுகள் என்ன, அவை எவ்வளோ பெரிய பவுண்டிஸ் அவன் தந்திருக்கிற அந்த நேமாக்கள் அந்த மனுஷன் நினைச்சா ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அது என்னென்ன கிதாபுகள் எழுதுறாங்க. ஒரு மனுஷன் இங்கேருந்து காரில் போகிறாரு, மெயின் ரோட்டில் போய் ஏறிட்டாரு, ஒரு 100 ஒரு சாதாரண ஒரு 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காரு. ஏத்தாப்புல அந்த போர்டு, நான் ஏற்கனவே சொல்லுவேன், அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சைன் போர்டு வச்சுருக்கான். இங்கேருந்து நீங்கள் தஞ்சாவூர் போகணுன்னா 32 கிலோமீட்டரு, இங்கேருந்து மெட்ராஸ் போகணுன்னா 200 கிலோமீட்டரு, இங்கேருந்து திருச்சி போகணுன்னா இத்தனை கிலோமீட்டர் அந்த சைன் போர்டில் போட்டிருக்கான். சும்மா ஓட்டிட்டு போகிறவர் அக்கேஷனாக பார்க்குறாரு. இப்படி அவர் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரை பார்ப்பாரு. திருச்சி போகணுன்னா 30 கிலோமீட்டர் ரைட்டுங்க போயிட்டு இருக்க வண்டி, அவ்வளோதான்.
எழுதுறாங்க, இந்த பார்வை இருக்கிறத உடனே மெஷர் பண்ணுமா. இவருடைய வண்டிக்கும் அதுக்கும் எவ்வளவு தூரம் மெஷர்மெண்ட், அந்த பலகையினுடைய மொத்த மெஷர்மெண்ட் எவ்வளவு, எத்தனை அடி எத்தனை நீளம், இதுல இந்த வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவு வந்து கேப் விட்டுருக்கான், அது என்ன கலர்ல இருக்கு, அது என்ன கலர்ல மேலே எழுதியிருக்கான் அப்படிங்கிற அத்தனையும் ஒரே நேரத்துல உள்ள மூளை டக் 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 டக். இது பார்த்தவங்க கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா சில உண்மைகள் நமக்கு தெரியும். இந்த சும்மா ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 வண்டி போயிட்டு இருப்பா, நடுவுல போய் அங்க ஏறணும் அப்படின்னு சொன்னா 2 வண்டி போயிட்டு இருக்கு, நடுவுல இப்படி போய் அந்த ஒரு வண்டிக்கு பின்னாடி போய் அடுத்த வண்டி ஏறணும்னா முன்னாடி வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்கிறது நமக்கு தெரியும், இந்த சைட்ல வர்றவங்க எவ்வளவு ஸ்பீட்ல வராங்கிறது நமக்கு தெரியும். இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போனா இந்த ரெண்டுக்கும் இடைஞ்சல் இல்லாம அடுத்த ரோடு வாழ முடியுங்கிறது தெரியும். திடீர்னு நம்ம பிரேக் அடிச்சா நம்ம என்ன நிலையில நம்மளை தற்காத்துங்கிறது தெரியணும். நமக்கு இன்னைக்காவது தெரியுமா சார்? சயின்டிஸ்ட் சொல்றான், இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மூளை டக்கு டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணி, அவன் 120 போறான், நீ கரெக்டா 128 போ, பின்னாடி வரவன் 120 வர்றான், இப்படி போனா மட்டும்தான் உன்னால இந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியும். இது ஒரு நிமிஷம் தப்பாச்சுன்னா 3 பேரையும் இடிச்சுவான், 3 பேருமே அந்த ரோட கொலாப்ஸ் பண்ணிடுவான். ஆனா அதுதான் எவ்வளவு பெரிய கிஃப்ட். உடனே மூளை மெஷர்மெண்ட் இந்த உலகத்தில் சூப்பர் கம்ப்யூட்டரால கூட செய்ய முடியாத இந்த மண்டை செய்து அல்லாஹ் தந்த ஒரு டிரைவர். அவன் வந்து பெரிய டாக்டர், அறிவாளி, இன்ஜினியர், அவன் இதெல்லாம் மேக்ஸ்லாம் படிச்சு மேத்தமேட்டிக்கெல்லாம் கணக்கெல்லாம் பண்ண, சாதாரண 8வது படிச்சு டிரைவர் வேலை பார்க்கணும் கொடுத்துருக்கானே. இந்த இடத்துல அபுசார் அப்படின்னு நபர அப்படின்னு சொன்னா சும்மா பார்க்கறது, லுக்கிங் அப்படிங்கிறான், சும்மா பார்க்கறது, திறந்து பார்த்தா தெரியக்கூடிய பார்க்குறாரு. நான் சொல்லும்போது அடிக்க சொன்னேன், ஒருத்தர் இப்படி உட்காந்துருக்காரு கடையில், வியாபார கடையில் உட்காந்துருக்காரு, பல பேர் போயிட்டுறாங்க, இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அவன் வந்து வேலைக்காரன் கூப்பிட்றான், அண்ணே ஒரு வழக்கம் இருக்கு, இவருக்கு வேறு ஏதோ ஓடிட்டு இருக்கு, அங்கேருந்து வர லாரி வரலையே, நாளைக்கு காலையில் சரக்கு கொடுக்குறேன்னு இருந்தோமே, அவன் இவ்வளோ நேரத்தில் வந்துடுவானா, இவனுக்கு கொடுக்கணுமே, காசு வாங்கிட்டோமே, இவன் என்ன செய்ய போகிறோமோ, அவன் வரலன்னா என்ன செய்யறது, அதுக்குள்ள ஆல்டர்னேட்டை நான் என்ன பண்ணிக்கிறது, எப்படி தயாராகிறது, இப்படி யோசிச்சிட்டே இருக்கான். இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவனுக்கு நல்லா தட்டிட்டு கேட்குறான், எங்கே என்னத்தை அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கியாது, இவருக்கு அங்கே போனது ஏதாவது வந்தது ஏதாவது தெரியுமா, யார் போனா யார் வந்தா தெரியுமா, கண்ணு திறந்துருக்குமா, திறந்துருக்கும், பாப்பாரா, பாப்பாரு. அந்த பார்வைகளை தான் எல்லாம் இங்க சொல்றான். எந்த ரூன இணை அவன் உட்கார்ந்துருப்பான் சார், நபியே உங்கள் இடத்துல தான் உட்கார்ந்துருப்பான், ஆனா உங்க நீங்க பேசுறத பார்த்துக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். பார்வைகள் மட்டும் இருக்கும். They are physically present, they are mentally absent. உடல் ரீதியாக அங்கே இருப்பார்கள், உள்ள ரீதியாக அங்கே இருக்க மாட்டார்கள். நீ சொல்றாங்க they are mentally, they are physically present, mentally absent. நபியே உங்களுக்கு முன்னாடி உங்க சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்துருப்பான் பார்த்தா, ஆனா அவன் உங்களை பார்க்கறது மாதிரியே இருக்கும். இன்னொரு ஆயத்துல இது அல்ல என்ன விளக்கமா சொல்லுவான், உங்களிடத்துல இருந்து அவர்கள் கேட்பார்கள், நீங்க சொல்லுவதை கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி அந்த முனாஃபிக்களை பற்றி பேசுகிற போது மிக அருமையாக குர்ஆன் பேசும். ஒரு நிறுத்தி வச்ச மரத்தை மாத்திரி உட்கார்ந்துருப்பான், பனை மரத்தை நிறுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே உட்கார்ந்து ரொம்ப அட்டென்டிவா. ஆனா குல்ல சைஹத்தின் அலைஹிம் ஹுமுல் அது ஃபஹ்தரு, இந்த உலகத்தில் யார் என்ன பேசினாலும் எது நடந்தாலும் எனக்கு எதிராக சதி நடக்குதுன்னு நினைப்பான். இங்க உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பானா இதை யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். இந்த நபி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவரை நமக்கு பிடிக்கலையே, இங்க பிசிக்கலி பிரசன்ட், ஆனா ஈமான் உள்ளத்துல இல்ல. அவன் உள்ளத்தில் எதெல்லாம் நடக்கிறதோ தனக்கு எதிராக நடக்கிறது என்ற மனோநிலை இருக்கும். மனிதர்களில் பல பேரை இப்படி பார்ப்பீர்கள். 2 பேர் பேசிக்கிட்டே நிற்பான், அவன் சொல்லுவான் எனக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருப்பான். சில பேர் இது மனநோயில ஒரு கட்டம், என்னதாங்க அப்படி என்ன வெட்டுறதுக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. சிஸ்னோ பெருனியா அதுக்கு ஒரு பேர் சொல்றான் உமுல் அது பெருமானாரை பார்த்தல்ல சொன்னா இவர்கள் எதிரிகள் உங்களுக்கு, உங்களுக்கு மட்டுமல்ல அவனுக்கு அவனே எதிரி. be aware, be care. அவங்களோட கூட இருக்கிற போது இதே மாதிரி ஆள்கள் எக்கேஷனலா உனக்கு நண்பனை அமைச்சிட்டா ரொம்ப பெரிய நீ பாதுகாப்பா, உன்னை நீயே சேஃப்கார்ட் படிக்கிறது கடமை, உன்னை இழுத்து உள்ள போட்டுருவான் சார். அதே மாதிரி அல்லாஹ் நீங்க சொல்றான் எந்தூன இலை அவர்கள் உங்களை பார்ப்பார்கள். நபியை நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது, ஏகத்துவத்தை பற்றி சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய உயர்வுகளை சொல்லும் போது, வேதத்தினுடைய ஆயத்துக்களை ஓதி காமிக்கும் போது முன்னாடி யார் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இங்கே இவர் உட்கார்ந்துருக்கார், இவர் உட்கார்ந்துருக்கார், இவர் பேர் அப்படிலாம் தெரியாது.
என்ன நீங்க அல்லாட்டேந்து நேரடியான தொடர்புல பேசுறீங்க, ஆனா தராகும் உங்களுடைய மனதில் அந்த இந்த சென்டர் ஆஃப் விஷன்ங்கிறாங்க, மேல மூளையில இவ்வளவு பேர் இருக்காங்கிறது பதிவாயிருக்கு. அந்த தரா அப்படிங்கக்கூடிய வார்த்தை மூளையினுடைய அந்த அந்த பயாலஜியில பார்வையினுடைய நரம்பு எங்கே போய் சேருகிறதோ அதுல இருக்கக்கூடிய சிந்தனைக்கு தரா என்கிற வார்த்தை சொல்லு. நம்ம ஒரு செய்தியை பார்த்த உடனே நமக்கு இது ஏற்கனவே பழக்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே மூளையில என்ன செய்ய டேட்டா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒண்ணு அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கு, எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு கொஞ்சம், ஆனா அன்னைக்கு அந்த கல்யாணம் நீங்க இவர் மாதிரியே இருக்கீங்களே, ரிசம்பிளன்ஸ், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இவர் ஆமாங்க அவர் எங்க அண்ணங்க. ஏற்கனவே அந்த டேட்டா மண்டையில பதிவு பண்ணி வச்சிருக்கு இல்லையே, உள்ளுக்குள்ள அந்த மூளையினுடைய அந்த பார்வையினுடைய தளம் இருக்கிறதல்ல. சில நேரத்துல குர்ஆன்ல அல்லாஹ் இப்படின்னு சொல்லுவான், கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தர் யோசிக்கிற யோசனை, கண்ணை மூடி இருக்காரு, கனவுல பாக்குறது இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கண்ணு மூடி இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு, நல்ல இன்டெப்த் தேர்ட் ஸ்டேஜ் அல்லது செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கார் தூக்கத்துல, அப்படியே கனவா எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. யானை வந்து டம்முன்னு இடிக்குது, இங்க வேத்து வேத்து ஊத்துது, எல்லாம் புலி பிடிச்சிடுற மாதிரி இருக்கு, பார்த்தா ஹார்ட் பீட் கூடி இருக்கு. அப்ப மூளையினுடைய அந்த பதிவுகள்ல அந்த நினைவிலைகள்ல எதுகெல்லாம் பேசப்படுதோ அதுக்கு பேர் தரா. அப்படித்தான் குர்ஆன் பயன்படுது. இதுதான் ஹியூமன் பயாலஜி. அப்ப இந்த பசரான்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? நதரானா நேரடியா பாக்குறது, அவன் பார்க்காம இருக்கலாம், பார்க்கலாம், அது அர்த்தம் புரியுதா? பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் அவனுக்கு அதனால் உள்ள செய்திகள் கிடைச்சதா கிடைக்காதாங்கிற செய்தி இல்லை, சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி, இதுக்கு பேர் நதர. ரா அப்படின்னு சொன்னா உள்ள இந்த அதாவது இந்த டேட்டாக்களோடு உள்ளது. இந்த பசரா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும், அதுக்கு தான் பசரா. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். அது என்ன செய்யும்? பாக்காட்டியும் கூட திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கான், அதை எங்கேயோ அவன்கிட்ட இப்பதான் பாக்குறாரு. இந்த பார்வை என்ன செய்யுதுன்னா அந்த மூளையினுடைய நரம்போடு சேர்ந்து இங்க என்னமோ ஒன்று நடக்குது, ஏன் இவ்வளவு பெரிய சத்தம் போடுறான், ஏன் இப்படி ஒன்று நடக்குது, திடீர்னு. இப்ப இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த பார்வைக்கு பேரு வந்து விஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் விஷன். இதுக்கு இந்த ருஇயா சைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூணுக்கும் இங்கிலீஷ்ல உள்ள அந்த வார்த்தைக்கு, ஆனா தமிழ்ல இது எல்லாத்துக்கும் தோன்றுவது, பார்ப்பது, இப்படித்தான் அர்த்தம் எழுதுறாங்களே தவிர மூணுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. இப்ப இந்த பசராங்கிறது இருக்குல்ல, அது ரகசியமான ஒன்று. என்ன அப்படின்னு சொன்னா, பார்க்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களுடைய பார்வைகளை பேணிக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. பார்வைகளை பேணிக்கொள்ளுங்கள். இந்த பசரா அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, கண்ணால பார்த்தும் உன்னை என்ன செய்யும், உள்ள எடுத்துட்டு போகும். இவர் பார்க்கல, இவர் குனிஞ்சுக்கிட்டாரு, இப்படி இவர் பார்வை என்ன செய்யறாரு, தாழ்த்துறாரு. ஆனா அவருடைய அந்த விஷன் உள்ள இருக்குல்ல, அது போய் சொல்லுது, இதே மாதிரியே ஒரு அம்மா நேற்று இதே நேரத்துல இப்படி ஒரு சேலை கட்டி இப்படி ஒரு அத்தர் அடிச்சு இப்படி போச்சே. உடனே அந்த மூளை என்ன செய்யுதுன்னா அந்த டேட்டா உண்டு, அட இப்பவே தாங்க வெளியில ரொம்ப நல்லவனா இருக்கேன், அவளையா மாதிரி கீழே குனிஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், இந்த திருட்டுத்தனம் பூரா எனக்கு தெரியும். உன்ன உலகத்துல உள்ளவன் தாடி வச்சிருக்கா, தொப்பி, அல்ல அவுளியா இருக்கா, அல்ல இல்ல, அட ஹராமி, அல்லது அவன் வந்து ரவுடி, எப்படியாவது நீ இருந்துட்டு போ. ஆனால் நீ செய்யக்கூடிய இந்த மோசடிகள் இருக்கிறதே, அந்த மூளைக்கும் அந்த பார்வைக்கும் இல்லாத அந்த கனெக்ஷன்ல அந்த நினைவலைகளில் நீ வாழுகிறாயே, அது இப்படி சொன்னா நினைவு, அந்த தாட் ப்ராசஸ் அது கொண்டு போய் சேர்க்குது இல்லை. அது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஒரு மனுஷனால ஒரு நேரத்துல ஒரு செய்தியை தான் கேட்க முடியும். இப்ப இங்க உட்காந்துருப்போம், கார் போகுது, அங்க எங்கேயோ பாட்டு பிடிக்குது, வேற ஏதாவது சத்தம் கேட்குது, அங்க ஏதாவது ரெண்டு பேர் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, சத்தம் போட்டு பேசுறாங்க, எல்லாம் நடந்து. ஆனா இங்க உட்காந்துருந்தோம்னா நம்ம இவரை கேட்கணும்னு நினைச்சா இங்க மட்டும் தான் கேட்போம். இவர் என்ன சொல்றாரு, அங்க வெளியே என்னமோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா இங்க போயிடும், இங்க கேட்க முடியாது. அதனாலதான் சொன்னா 9 சித்தி அட்டமா சித்திகளை ஒரே நேரத்துல மணி அடிக்கிறது, இங்கே பாரு சத்தம் போடுறது, இங்கே பாரு இதையும் சொல்றது, இங்கே பாரு அந்த அந்த இதை சென்ஸை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த 9 சித்தி 8 சித்திலாம் வளர்க்குறாங்க இல்லையா, அது சென்ஸை டெவலப் பண்றது. இப்ப நமக்கு சாதாரணமான ஆளுக்கு கேட்ட ஒரே நேரத்துல ஒன்னதான் கேட்க முடியும், ஆனா பார்த்தா பலதை பார்க்கலாம். அதனாலதான் சொல்றான், அல்லாஹ் கேட்பதை குர்ஆன் முழுக்க ஒருமையிலே பேசிவிட்டு பார்ப்பதை என்பதை பன்மையில் தான் பேசினான். ஏன்னா ஒரே நேரத்துல இவன் ஒன்ன மட்டும் பார்க்க மாட்டான் சார். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, அஸ்தி இதெல்லாம் இவ்வளவு நுணுக்கமான செய்திகள் நீ பேசுறீங்களே, இப்ப டிவி பார்க்காம நம்மளால இருக்க முடியாது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு. இப்ப செய்தி கேட்காம இருக்க முடியாது, செய்தி தான் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வெறும் செய்தியை மட்டும் கேட்கலாம், அந்த அம்மாவை எத்தனை பேர் பார்க்கலாம், யாருக்கு தெரியும்? வாட் இஸ் ரியாலிட்டி?
என்ன இவ என்ன சேலை கட்டியிருக்கா, இவ எப்படி இருக்கா, நேற்று வந்து இவளே தானா, இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பார்வைகள் சார் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. இங்க மனைவி உட்காந்துருக்கா, இங்க பிள்ளைங்க உட்காந்துருக்கு. இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், நீ எந்த எண்ணத்துல பாக்குறான்னு ஐ நோ வெரி மச். அவனை பற்றி உண்டான அந்த அந்த அபுசார்ல அவனுடைய தாட் ப்ராசஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அது எனக்கு. அதனால பார்வை அப்படிங்கிறது ஒண்ணல்ல, அது பல விதம், அது பெரும் விதம். அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுமோ அங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு இது அல்லாஹ் மொத்த குரான்லையும் எங்க பார்வை தேவைப்படுமோ அங்க அபுசார் மட்டும்தான் இருக்கும். எங்க உள்ள அந்த ரூஹிய அரா என்று சொல்லுகிற மன ப்ராசஸ்ல உள்ள அந்த தாட் ப்ராசஸ் இருக்குமோ, அதாவது அவனுடைய அவனுடைய மூளையில உள்ள டேட்டா ப்ராசஸ் அங்க பூரா வந்து ரா. வெறும் வெடிமனே பார்க்கறதுக்கு கண்ணால் எப்படி பார்க்கிறாரு, அதுக்கு மட்டும் நவர. இந்த அர்த்தத்தில் மொத்த குரானிலும் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளை, அந்த வார்த்தையை கடந்து போகும்போது நம்மால் அழாமல் கடந்து போக முடியாது. அப்ப அதுக்கடுத்து ஒரு மனிதன் பார்வையை பாதுகாத்தால் எப்படி அவனுடைய கற்புகளை, அவனுடைய அந்தரங்கங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். கடைசியா அல்லாஹ் முடிக்கிறான், நீங்கள் செய்பவை எனக்கு நான் மிக அறிந்தவன் என்று சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறான். எல்லா ஆயத்துக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். எல்லா ஆயத்திலையும் அல்லாஹ் தஆலா கஃபூர் ரஹீமா, அதே மாதிரி இந்த மாதிரி தன்னுடைய பெயர்களை சொல்லி முடிப்பான். இங்க அல்லாஹ் சொல்றான் ஹபீர். ஒரு பேரை சொல்லிட்டு நீங்கள் செய்பவை எனக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்ல வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இதை தாண்டி பெண்களுக்குரிய சில செய்திகளை, அடுத்தடுத்த செய்திகளை குறித்து, அவங்களுடைய பயாலஜியை குறித்து, அவர்களுடைய அந்த உடல் அமைப்பும் அவர்களுடைய சிந்தனை அமைப்பையும் குறித்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா மீண்டும் பேசுகிறார். அதை கேட்கிற வரை இன்ஷா அல்லாஹ் எந்த செய்தியை குறித்து பெருமானார் நமக்கு சொன்னார்களோ, ஹராமான பார்வையை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு பகரமாக ஈமானை தருவான். ஒரு பார்வைக்கு பகரம் ஒரு ஈமானின் படித்தரம், 2 பார்வைக்கு பகரம் 2 ஈமானின் படித்தரம். அந்த ஈமானை நீங்கள் உங்களுடைய கல்புகளால் விளங்கி அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் உணர்வீர்கள் என்று சத்திய தூதர் எதை சொன்னார்களோ, அடுத்த வாரம் வரை அதை பிராக்டிஸ் பண்ணி, இட்ஸ் நாட் என்ன லிட்ரேச்சர், இது வந்து ஒரு தத்துவம் அல்ல, இது வாழ்க்கை. இட் இஸ் நாட் எ philosophy, இது வாழ்க்கை நடந்து பார்க்கறதுக்கு. இது 60 வயசுக்காரருக்கும் பொருந்தும், 20 வயசு பையனுக்கும் பொருந்தும். இதுவரையும் கண்ணை விட்டு இருந்தால் இனி பாதுகாத்து அந்த ஈமானுடைய ஹலாவத்தை வாழ்க்கையில ஒரு தடவை சுவைச்சு பார்க்கணும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு இந்த குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு நாம் இன்றைக்கு பிரிய வேண்டும். அடுத்த வாரம் வரை இதை பிராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் இந்த குர்ஆன்ல இன்னும் எத்தனை லட்டு, எத்தனை ஜிலேபிகளை குறித்து அல்லாஹ் தஆலா அந்த டேஸ்டை குறித்து பேசுகிறானோ, அதுவரை மன அமைதியோடும் நிம்மதியோடும் இந்த குர்ஆன்ல உள்ள அந்த பரக்கத்துகளை அனுபவித்தவர்களாக இந்த உலகத்திலும் வாழ்ந்து, கபரிலும் வாழ்ந்து, மறுமையிலும் இந்த குர்ஆன் உடையவர்களாக அல்லாஹ்வினிடத்திலே எழுப்பப்படக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமானவர்களையும் ஆக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.